Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige presents dining table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ராஜேஸ்வரி. பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஆவக்காய் புளியோரா ரெசிபி. சரி, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆவக்காய் புளியோகரா ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சாதம், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய், நறுக்கிய தக்காளி, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், கடுகு, கொத்தமல்லி, உப்பு, ஆவக்காய் ஊறுகாய். இந்த டிஷ் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள பண்ணக்கூடிய டிஷ் தான். ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது போதும். புளியோரா அப்படின்றதுனால வந்துட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து அனுப்பும்போது அந்த ஊறுகாவோடு மிக்ஸாக இருக்கும்போது அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஆவக்காய் ஊறுகாலையும் ட்ரை பண்ணால், இதில் நார்மல் ஊறுகாய் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஊறுகாயில் வந்து ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அது நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 2 தக்காளி போல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். போதும். தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம், ஏன்னா ஊறுகாயில் வந்து உப்பு இருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் அதிகமாகவே. ஸோ கொஞ்சமாக சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உப்புனா. இந்த உப்பு போதும். இது நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆவக்காய் ஊறுகாய் எடுத்திருக்கேன், அது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 2 3 போதும். ஊறுகாய் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். லெமன் ரைஸ், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம், புளி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ரைஸ் கண்டிப்பாக யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, சாப்பிட்டும் இருக்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். வடித்த சாதம் எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சாதம் சேர்த்தாச்சு. அப்படியே அழகாக கிளறி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படி சாப்பிட்டுணும் போல் இருக்குது எனக்கு. இந்த ரைஸ் கலர் பார்க்குறப்போ வந்துட்டு
புளியோரா ரைஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் தெரியும் அந்த மாங்காயோட ஃப்ளேவர், அப்புறம் வேர்க்கடலை, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ரைஸ் இது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க சாப்பிட்றவங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா ரெடி. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ரைஸ் தான் இந்த வெரைட்டி ரைஸ், ஆவக்காய் புளியோரா ரைஸ். கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் சாதத்தை. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அழகாக இந்த ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸில் மாற்றிக்கலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக சிப்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் வச்சிடலாம் இதுக்குள்ளே. கொஞ்சமாக கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ அதை லஞ்ச் பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஆவக்காய் புளியோரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே தாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.